Hello friends, இந்த வீடியோவில் நம்ம Social Science Unit 5 Educational Development in India Worksheet 5 தான் பார்க்க போகிறோம். Okay. First question, choose the correct answer and write. First, which of the following British Act provided for an annual expenditure for the promotion of literature and the encouragement of the knowledge of science? So, Charter Act of 1813, the answer option D. Second one, the Department of Public Instruction in Madras Presidency was introduced by the which committee? Charles Wood Dispatch அப்படிங்கிற கமிட்டி தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது மெட்ராஸ் பிரசிடென்சியில். தேர்ட் ஒன், ஆர்டிகிள் 45 அண்டர் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ். ஸோ ஆர்டிகிள் 45 இதில் எந்த இது அதுக்கு அடக்கமாக வருது? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், primary education. It provides Article 45 it provides free and compulsory primary education, option B. Next one, the committee that recommended the formation of the University Grants Committee. University Grants Committee form பண்ணுறதுக்கு எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு? ஸோ தட் இஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி, option D. Okay, fifth one, which of the following statements is irrelevant? ஸோ இது வந்து சரியாக தெரியல. ஸோ இந்த கொஷின் என்னென்னு இந்த பிக்சரில் தெரியாதனால சொல்ல முடியல. சிக்ஸ்த்து ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒப்பீனியன் அபவுட் த சர்ஜன் ரிப்போர்ட் இஸ் இன்கரெக்ட்? சர்ஜன் ரிப்போர்ட் அப்படின்னா அது வந்து மெயினாக என்ன அதில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இந்த லைன் ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஹேட் அ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கான்டெம்பரரி எஜுகேஷன். இது இருக்குது, இது புக்கில் அப்படியே இந்த லைன் இருக்குது. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இட் எம்ஃபசைசஸ் வாஸ் பிளேஸ்ட் ஆன் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் கைடட் டு யூனிவர்சிட்டி எஜுகேஷன், இதுதான் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Next, second Roman letter, seventh one, leader of the draft committee for the National Education Policy of 2020, Kasturi Rangan. Okay, Kasturi Rangan. Next, eighth one, in which year midday meal program was introduced in Tamil Nadu? 1982. Next, ninth one, in which year nutrition program was introduced to avoid dropout in school? ஸோ ட்ராப்அவுட் அதிகமாக ட்ராப்அவுட்ஸ் அதை வந்து கம்மி பண்ணுறது, அதாவது நடுவுலேயே படிச்சுட்டு அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்களா, அது பேர் தான் ட்ராப் அவுட்ஸ். ஸோ ட்ராப் அவுட்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 1995. Okay. Next, third Roman, select the correct answer from the notes and write. The first Europeans to start a modern education system in India is Jesus Society. Next, Francis Xavier, who belongs to the Portuguese. Next, the first religious society which introduced education to non-Christian children. ஸோ ரிலீஜியஸ் சொசைட்டின்னு கேட்டிருக்காங்க. எவாஞ்சலிஸ்டிக் சொசைட்டி. Next, fourth one, founder of Calcutta Missionary College was Middleton.
Next, a strong advocate of vernacular education was Elphinstone. Okay. Next, 11th question. ஸோ எந்த ஆன்சர் இங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம எழுதணும். லேண்ட்ஸ் allotted to teachers during the பாண்டவா பீரியட். ஸோ பாண்டவா பீரியடில் லேண்ட்ஸ் allotted to teachers என்னன்னு சொல்லுவாங்க? சாலபோகம், this one. ஸோ உங்களுக்கு வந்து இதில் அப்படியே எழுதுனா உங்களுக்கு புரியாது, ப்ளஸ் இதில் எழுத முடியாதுங்கிறதுனால லெட்டர்ஸை வந்து நான் தள்ளி தள்ளி இப்படி எழுதுறேன் புரியணுன்ட்டு. நெக்ஸ்ட் பி, பல்லவா பீரியட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பல்லவா பீரியட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் were called Gathika. Okay. Next, third one, see how teachers were called in ancient India. Ancient India teachers were called as Kanakayar. Kanakayar. Okay. Next, Nayakar period educational institutions. Thinnai Koodam. Okay. Next, 12th one, find the incompatible pair and state the reason. A. Radhakrishnan committee. Secondary education தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு, ஸோ திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், இட் மெயினாக பேசிக் எஜுகேஷன் தான் இதோட தீமே, இதுவும் கரெக்ட். கோத்தாரி கமிட்டி, இதுவும் 10+2+3 எஜுகேஷன் பேட்டர்ன், இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதில் என்ன தப்பு அப்படின்னா ஹண்டர் கமிட்டி ப்ரைமரி எஜுகேஷன், ஸோ இதுதான் தப்பு. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஹண்டர் கமிட்டி எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் ப்ளஸ் ஹையர் லெவல் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ரீசனும் எழுதணும். ஹண்டர் கமிட்டி focused mainly on girls education. Okay. Next, find the matched pair. ஸோ இதை மேட்ச் பண்ணோம். ஏ, ஷாரபோஜி 2, சரஸ்வதி மஹால். ஸோ ஏக்கு வந்து 2. ஓகே. நெக்ஸ்ட், பிரதான், Center for Higher Education. Pradhan is a center for higher education, so 4. Then Thomas Munro. Thomas Munro என்ன பண்ணாரு? மெட்ராஸ் ப்ராவின்ஸில் தான் இதை ஒர்க் பண்ணார். நெக்ஸ்ட், ஃபெர்னாண்டஸ் வீரப்ப நாயக் 3. ஸோ ஆப்ஷன் 2, 4, 1, 3. ஓகே. நெக்ஸ்ட், மேட்ச் வித் த ஹிண்ட்ஸ் கிவன் கரெக்ட்லி. ஸோ இது எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ நான் இதில் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால் நான் லெட்டர் அதாவது ஆப்ஷன் எழுதி காமிச்சிடறேன் அந்தந்த இடத்துல. ஓகே. ஃபர்ஸ்ட் 1835 ரெசல்யூஷன் ஆஃப் வில்லியம் பெண்டிங்ஸ். ஸோ இங்கே
A வரும். And next after that resolution of Indian bendings-ல introduction of இவர் என்ன பண்ணாரு, அதில் introduction of western education system, இதில் வந்து western education system impart பண்ண பார்த்தாங்க. ஸோ introduction of western education system option A. ஸோ ஏக்கு வந்து 3 and 1. ஓகே, நெக்ஸ்ட் B 1857. 1857ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி B. அண்ட் அதில் வந்து the first university, it is the first university in Tamil Nadu under the British rule B. Okay, next 1882 Local Boards Act. Empowered to open new schools and grants. In the actனால which empowered to open new schools and grants. So C இங்க வரும். Okay, next 1929 Annamalai University, the next step in the development of higher education. Okay, அவ்வளோதான். இது நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th Roman, true or false. 13th A. Samagra Shiksha is proposed to give school education from preschool to class 12. It is true. Next, RMSA places more emphasis on primary education. False. Next, C. SSA is a flagship project of the government of India. இது true. இந்த லைன் தான் என் புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 14th one, analyze the statement. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, the Government of India Act of 1935 strengthened the position of provisional education ministers. இது கரெக்ட். நெக்ஸ்ட் reason, introduced complete provisional and autonomy. இதுவும் கரெக்ட். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஆனால் இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ the reason for the statement is incorrect. C. Next, statement 1, the secondary education committee was formed in 1952 to 53. This is also known as Mudaliyar committee. So this is wrong. And statement 2, the quality of the textbooks, the curriculum and the industry also recommended the opening of vocational schools nearby. So இது correct. ஸோ இதில் என்னென்னா statement 1 is wrong, statement 2 is correct, option C. Next, third one, statement 1, Magna Charta of English Education. இது correct தான். Statement 2, the purpose is to inculcate Western education. இதுவும் the purpose of Magna Charta is not to inculcate Western education. So related to Wood's dispatch. So statement 1 தான் it's related. Next, 7th Roman, read the following two statements and state the difference between the two. Okay, statement 1 என்னன்னா, many educational institutions were established in India by the initiative of Francis Xavier, John Girnander, C.S. John, Shikembalku, Pluto, Middleton, Elphinstone. ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் 1. இது ஸ்டேட்மெண்ட் 2 என்னென்னா, ராஜாராம் மோகன் ராய், பச்சையப்பர் அண்ட் ஃப்ராசர் ஆல்சோ மேட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ போத் ஆஃப் தம் மேட் தான், ஆனால் இது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 they were all missionaries. அவங்க எல்லாருமே ஒரு மிஷனரிஸில் தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 they were non-missionaries. Okay, they were non-missionaries. Okay, தான் difference. Next, 8th Roman,
16th one. The significance of Vardha scheme of education are given in circle. Which one is not correct? எது இதில் கரெக்ட் இல்லை? ஸோ வர்தா ஸ்கீமில் ஒரு மெயின் அடிப்படை பேசிக் எஜுகேஷன் அண்ட் பாலிசி ஆஃப் அஹிம்சா நான் வயலன்ஸ் ஃபுல்லாக காந்தி பிரின்சிபல்ஸ் பற்றி தான் இது. அண்ட் நான் வயலன்ஸ் சொசைட்டி இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதில் எது தப்பு அப்படின்னா இட் டஸ் நாட் இம்பார்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. Answer is D. Okay, next. 17th one, write in chronological order. So first, Radhakrishnan Committee. Radhakrishnan Committee, இது எந்த இயர்லனா 1948. And National Education Policy. National Education Policy is 1968. Wood's Dispatch 1854. Hunter Committee 1882 and Kothari Committee is 1964. ஓகே, ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் வந்து ஆர்டர் எழுதிடுறேன். நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இதில் ரெப்ரசன்ட் இந்த க்ரீனில் எழுதுறது மட்டும்தான் நீங்கள் இந்த பிளாங்க்கில் எழுதணும். நான் இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதினேன். ஸோ இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா உட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ இது 1, நெக்ஸ்ட் இது 2, ஹண்டர்ஸ் 2, ராதாகிருஷ்ணன் கமிட்டி இஸ் 3, கோத்தாரி கமிட்டி இஸ் 4 அண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது 5. ஓகே, 3, 5, 1, 2, 4 இதுதான் ஆர்டர். 3, 5, 1, 2, 4. ஓகே, நெக்ஸ்ட் கேப்ஷன் ஹெட்டிங் கொஸ்டின் 1986 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதை பற்றி தான் ஃபுல்லாக கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், who was the prime minister when the 1986 national education policy was introduced? அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி. Next, what kind of approach was shown in primary education? Child-centered approach. Child-centered. Next, third, which scheme was launched to improve primary schools nationwide? Nationwideல primary schools improve பண்ணுறதுக்கு என்ன ஸ்கீம் அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணது? ஆப்ரேஷன் பிளாக்போர்ட். Next, when was the new education policy of 1986 revised? 1992ல ரிவைஸ் பண்ணாங்க. இது புக்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், when did the national curriculum framework was designed? ஏர்லியராக ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது 1975ல தான். அதுக்கப்புறம் 1988 அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 1975ல தான் இது வந்து ஃப்ரேம் ஆச்சு. Okay, next 19th one, select and write titles similar to the notes provided. Magna Carta of English Education. First இது யார் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், Wood's Dispatch தான். Second, first declaration of British education policy. Establishment of complete control over state education, vocational education and women's education were also emphasized. So இது எல்லாமே எதை ரிலேட் பண்ணுது? The Wood's Dispatch, option C. Okay, ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் ஷீட் நம்பர் 5 சோஷியல் சயின்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் ஷீட் நம்பர் 6 போடுறேன். Hope this video was useful. Thank you friends.